பட்டு காட்ட சரி நிம்மதி பிடிச்ச ரொம்ப பிடிச்ச புழு துணி. நீ போய் துணி, நான் என்னத்துக்கு துணிக்க? பூதா கலர் துணி. நீ பஞ்சாப்ல இருந்து துணிக்கிறதுக்கு சொல்ல வருவோம். நான் புழு கலர் போடணுமா? ஊதா கலரு அப்படி சொல்லியா? பரவாயில்ல, நம்மளுக்கு 4 கோடி லாபம். 4 கோடி. 4 கோடி? அச்சா 4 கோடி கோடி ஓடியாரு பணம்னா பணம் கூட வாய வளர்க்கணும். பணத்தை வச்சு நம்ம சினிமா டைரக்டர் ஆச்சு. நானும் ரொம்ப நாளா நாடகத்திலே ஆடிட்டு இருக்கேன் சார். உங்க படத்துல என்னை போடுங்க சார், நான் நல்லா செய்வேன். அவரெல்லாம் செய்ய முடியாது. நம்ம நாட்டு பாஷை உங்களை படத்துல போடுது. நம்ம படம் 4 படம் இருக்கு. 4 படம் என்ன? முதல் படம் வந்து மதுரையை காத்த வீரன், மதுரை வீரன். பருத்தியை காத்த வீரன், பருத்தி வீரன். புலியை காத்த வீரன், புலி காத்த வீரன். புலி குத்தி வீரன். நம்ம புதுசா படம் என்னது? காணாமல் போன பணியாளர்கள். ஆத்தாடி, எனக்கு நீ என்னை தேடி வரையிலே தெரியும். பணியாரத்தை தேடி வந்திருக்க. நம்மளுக்கு கற்பட்டி பணியாரம் ரொம்ப பிடிக்கும். நம்மளது பணியாரம் கற்பட்டி பணியாரம். ஓ சூப்பரா இருக்கும். இவன் படத்துல மேல் சாட்டுக்கு 2 கோடி, கீழ் சாட்டுக்கு 4 கோடி. ஆமா சார், வேலை அதிகம். கொஞ்சம் நிக்க சேர்த்து கொடுக்க சார். நடு சாட்டுக்கு மிக மிக அதிகம். சார், நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க என்னென்ன செய்ய சொல்றீங்களோ, யாராவது செய்ய சொல்றீங்களோ எல்லாம் செய்வேன். யாராவது செய்ய சொல்றீங்க சார்? படத்துல கதாநாயகனை போடுவீங்க, ஆக்ட் பண்ணணும். அதான் சார் நானும் சொல்றேன். இன்ட்ரோ வரும்ல, இன்ட்ரோக்கு பின்னாடி வில்லன். சார், இந்த படத்துல கற்பழிப்பு சீன்லாம் இருக்கா? இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார். நீ நொண்டி வரணும்னு இன்னொரு ஆக்ட் பண்ணுவாங்க. அதான் இவரை பிடிச்சிட்டு எல்லாம் செய்யும். நம்ம எப்படி எப்படி சொல்லணுமோ அப்படி எப்படி செய்யும். அதனாலே நீங்க 4 கோடி 2 கோடி வந்ததில்லை. பணம் உண்டா பணமும் வாயப்படணும். ஆமா, ஆனா நான் சொல்றேன், பணத்துக்கு இப்படி தெரியுது. என்ன திடீர்னு தமிழ் நல்லா நீ தமிழ்நாடு பொம்பளை தானே? தமிழ்நாட்டு தானே? நீ ஒரிஜினல் தமிழ். தமிழ நானும் தமிழ தானே. ஆத்தாடி ஆத்தே, 4 கோடி 2 கோடி அப்படி என்ன சொல்ற? நடிப்பா அம்புட்டு நடிப்பா. நீங்க நடிப்பா நடிக்கத்தானே வந்திருக்கான். உன்னை நம்பியா ஏமாந்தேன்? என்ன நம்பியா? இந்த யார நம்பி ஏமாற போறேன்? நான் என்ன மயிருக்கு ஏமா? என்ன மயிருக்கு? ஏமாத்துறவன் தமிழ் தெரிகிறவனுக்கு, தமிழ் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவனுக்கு எங்களுக்கு தெரியாதா? தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாத்தியா? அவனை தான் எழுப்ப முடியாது. ஏயா, நீ வெளியில் பஞ்சாப்ல இருந்து வரேன்னு நாமத்தை போட்டுட்டு வந்தேன்னா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? நாங்க கடவுளை கூப்பிடுறோங்கய்யா. எங்க கோயிலுக்கு மதுரை மீனாட்சி சொப்பனார் இருக்காரு பாத்தீங்களா? அவரை கூப்பிடுவாங்க நாங்களாம். நீங்க கோயில் பாத்திருக்கீங்களா? அந்த பெருமாளை கூப்பிடுவோம். நாம தண்ணி போட்டு வரையில தெரியும் நீ தமிழ்நாட்டுக்காரன் தானே. இது கூட தெரியாத நிக்க வச்சு போடுறேன். நான் உன்னை படிக்க வச்சு போட்டுருவேன். படுக்க போட்டு பட்டை அடிக்கலாம். நிக்க வச்சு போடுறது சங்கட்டம். ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி இப்படி எல்லாம் ஏமாத்தி போடுறீங்க? உனக்கு வெக்கமா இல்ல? நான் சொல்லிட்டேன், ஏமாத்துறவன் இருக்க தொட்டி ஏமாத்துறவன் இருக்கத்தான் ஏமாத்துறவனை ஏமாத்துற வரைக்கும் ஏமாத்துறவே செய்வான். நம்பிக்கைங்கிறது வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா அந்த நம்பிக்கை ஏமாத்துறவன் நீதான் ஏமாறுற. நாங்க ஏமாறல. நான் நம்பிக்கை வச்சவன்ட்ட ஏமாத்த மாட்டேன். நம்பாம இருக்க மாதிரி அவனை தான் ஏமாத்துவேன். என்ன ஒன்னா நினைச்சிருக்க நீ? போன போது ஆம்பளை மழை உங்க உனக்கு மரியாதை உட்காந்தாலும் கூட்டத்தில் உட்காந்துருக்காங்கல்ல, எனது அன்பு சகோதரிகள், எனது அன்பு அம்மாமாரு, எனது அன்பு சின்னமாமாருக்கு மரியாதை கொடுக்குறேன். நானும் உனக்கு மரியாதை கொடுக்கல. என்னை பெத்த தகப்பை மாதிரி எல்லாரும் உட்காந்துருக்காங்க, அண்ணன் தம்பி மாதிரி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி உனக்கு நான் மரியாதை கொடுத்து பேசுறேன். அது அப்ப கொடுத்தாங்க, இப்ப எங்க கொடுக்குறீங்க? என்ன கொடுக்குறோம்? உங்க பெரிய வீட்டுல பெரிய மனுஷன் எப்ப எந்திரிச்சு வெளியில போறானோ, ஒரு நல்ல காரியத்துக்கு போயில தலைமையில வச்சு போட்டு பேர் எடுக்க, காலையில 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பாக்குற சீரியல் ராத்திரி 11 மணிக்கு முடிக்க, இவன் வேலைக்கு போயிட்டு வந்து ஆம்பளையாவது சோறாக்கி அவன் சாப்பிடுங்க. என்னத்தை நீ பெரிய கிழிச்சுட்ட, மரியாதை கொடுத்துட்ட. நான் கேட்கிறேன், நீங்க வேலைக்கு போறப்ப நாங்க தலையை வச்சு போட்டுட்டு பேர் எடுத்துட்டு இருக்கோமா? நீ வெளிய போறேன்றப்ப அம்மா நான் வெளிய எத்தனை மணிக்கு போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டேனா? அத்தனை மணிக்கு நாங்க சீவாம வாசல்ல நின்னுகிட்டு தலையை சீவி சிங்காரிச்சு புருஷனை வெளிய அனுப்புறதுக்கு தலையில பூ வச்சு பொட்டை வச்சு வாசல்ல நிப்போம். என்ன வர என்ன போறேன்னு தெரிய மாட்டேங்குது. சாமத்துல வர கோழி ஊப்பிட போறேன், எப்ப எந்திரிக்கிறேன் எப்ப முழிக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. இதுல நாங்க எங்க உங்களுக்கு தலையை
மானங்கட்ட முட்டைக்கு வானம் எரிக்க விட்டானா சல்லு புல்லு பேசுறாங்க. என்ன? நான் சவத்துக்குள்ள உட்காந்து குட்டிகளை பாக்குறேன், தாயில அப்புறம் பாக்குறேன், மாமனார பாக்குறேன், மாமியார பாக்குறேன். இவ பார்த்து கிழிச்சா என்ன தண்ணி பார்த்து கிழிச்சா? டிவியில சீரியல் பாக்குறதோட சரி, நீ எந்த பொம்மனுக்கு பாக்குற? ஆம்பளை காலுக்கு பார்க்காம, மலையுக்கு பார்க்காம, வெயிலுக்கு பார்க்காம 7 மணிக்கு புறப்பட்டு வந்து உழைக்கிறது வந்துட்டு பாக்க நம்பிட்டோம். காடுன்னு பார்க்காம மலைன்னு பார்க்காம 7 மணிக்கு எந்திரிச்சு எதுக்கு உழைக்க வர்ற? அந்த கடை எப்ப தரப்ப முன்னாடி போய் எப்ப சரக்கு வாங்குவோம்னு ஓடி முன்னாடி நிக்கிறதுக்கு ஓடி நிக்கிற. சரக்கு வாங்கிட்டு இவர் பிள்ளைய பொண்டாட்டிய காப்பாத்துறாங்க. எங்கேயா பொண்டாட்டிய காப்பாத்துறீங்க? ஆம்பளை எந்த பெட்ரோல் பங்க்ல ஆம்பளை யாராவது அதோ அந்த பறவை போல பாட வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வாடிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் கொண்டு கீதம் பாடுவோம். எம்ஜிஆர் அழுக்கு எடுத்தவங்க. ஏமா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். உண்மையிலேயே பேச்சு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, பீச்சுக்கு பீச்சு. இந்த இடத்துல என்ன வியாபாரம் பாக்குறேன். பிசினஸ்? என்ன பிசினஸ்? கோச்சுக்க கூடாது. ஆமா அத்தை எப்ப அத்தை எப்ப நீங்க ஆத்துட்டாங்க. நீ அங்கிருந்து தான் வாசிக்க முடியும். ஊர்ல கறி சாப்பாடு போட்டு காசு கொடுத்து சாப்பாடு போட்டு எனக்கு தான் தெரியும். இங்க தான் வாசிக்கணும். நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்படியா? அடே கண்டனையில பூரா அழிச்சு விடுங்க. வீட்டுக்கு போவேன், ஐயப்ப அந்த பல்ல வச்சே நடிப்பேன். பரவாயில்ல, நீங்களும் பிசினஸ் தான். நீங்க ஆப்போம், நானும் யாரும் ஐயப்பனை கணக்கு எடுத்து விட்டுருவேன். நம்ம பிஞ்சு வெள்ளரி பிஞ்சியா? என்ன பிஞ்சு? வெள்ளரி பிஞ்சு பார்த்தாலே தெரியுது. ஆமாம்மா, சில பிஞ்சு பெருசா இருக்கும், சில பிஞ்சு சிறுசா இருக்கும். இந்த சூட்டுக்கு நல்லது. இதுல யாருக்கு ஆடி பாடி ஆடி உட்கார் மேக கூட்டலுக்கு, உட்கார் மேக கூட்டலுக்கு, உட்கார் பொழுது சத்தத்துக்கு, உட்கார் பொழுது சத்தத்துக்கு, உனக்கு மதியாம மதியதே பரிவார பரிவரை. சாரி வச்சேன். அடி பரிவா பரிவரை அடி பரிவா. என்ன சாப்பிட்ட காலையில? இட்லி. என்ன அடிச்சிச்சு? மூஞ்சில என்ன அடிச்சிச்சு? பெருசாலி ஏன்ட்ட ஒரு எலிக்கு வேணுமா? நீனே ஒத்துக்கிட்டா எலிக்கு. அப்ப என்ன செய்ய?
இந்த பெருச்சாலி அந்த எலியை தின்றுவான். என்ன